Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. சார், ஆங்கில நாளிதழுக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க. ஒருமித்த கருத்துடைய அனைவரும் ஒன்று சேரணும், அதுவும் எஸ்பெஷலி விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் எங்கள் கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்மளுடைய கருத்து சார். ஆமாங்க, இது வந்து இந்த பேட்டி இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த செய்தி என்பது எங்கள் பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொன்ன செய்தி தான். அதாவது திரு விஜய் அவர்களையோ திரு சீமான் அவர்களையோ பெயர் குறிப்பிட்டு அப்படி சொல்லுவது என்பதை தாண்டி நாங்கள் எப்படி ஒரு செய்தியாக அதை சொல்கிறோம்னா, இவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு திமுகவினுடைய இந்த மக்கள் விரோத அரசை கண்டிக்கிற, இந்த மக்கள் விரோத அரசு இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த கூட்டணியில் இணைய வேண்டும், எங்களோடு ஒன்றாக கரம் கோர்க்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. அந்த கோரிக்கையை நாங்கள் வலிமையாக வைக்கிறோம். அது நாட்டினுடைய தேவைன்னு நினைக்கிறோம். சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டே வராங்க. விஜய் அவர்களும் சொல்றாரு, என்னுடைய தலைமையில தான் ஆட்சி அமையும், நான் தான் மக்களின் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையும் ஒரு பெரிய அளவில் முன்னெடுக்கிறாங்க அந்த விஷயத்தை. இது இப்படி இருக்கும்போது எப்படி சார் அது? இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் அப்படி ஒரு சிந்தனை உண்டுங்க. எல்லா கட்சியுமே அப்படி நினைக்கிறாங்க. தங்களுடைய ஆட்சி வர வேண்டும், தாங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வைக்க வேண்டும், கூட்டணி ஆட்சியில் இடம்பெற வேண்டும், இப்படி எல்லாம் பல கட்சிகளுக்கும் நினைவுகள் அவங்க நினைக்கிறாங்க. அப்படி அது விருப்பமும் உண்டு, தவறும் கிடையாது, ஜனநாயகத்தில் சரியானது. ஆனால் ஒரு தேவை ஒன்று உருவாகிற போது, இப்போ தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பேராபத்தை நீக்க வேண்டிய கடமை என்பது எல்லா ஜனநாயகவாதிகளுக்கும் இருக்கிறது. ஸோ அவங்களுடைய எல்லா அரசியல் மாற்று கருத்துக்களையும் தாண்டி அவர்கள் ஒரு இடத்துல இணைய வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்கிறது. நீங்கள் இன்னும் நான் மீண்டும் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன், இந்தியாவிலேயே மிகப்பெரிய 2 எதிர்க்கட்சிகளாக நின்றவர்கள் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும். அவர்கள் எப்படி கூட்டணிக்கு வந்தார்கள்? மிகப்பெரிய எதிரிகள் தான். இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்டுகளை சுட்டு கொண்டிருக்கிறது, வேட்டையாடி இருக்கிறது, நரவேட்டை நடத்தப்பட்டிருக்கிறது. அத்தனையும் அனுபவித்த தலைவர்களே மீண்டும் கூட்டணிக்கு போனார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பொது எதிரி உருவாகிவிட்ட பிறகு நம்மால் அதை முறியடிக்கவருக்கு நாம் சேரணுங்கிறாங்க. அதே போல் எல்லாருக்கும் ஒரு கொள்கை உண்டு, எல்லாருக்கும் எப்படி ஆட்சி நடக்க வேண்டும் என்கிற ஒரு கனவு உண்டு. ஆனால் அந்த கொள்கை, அந்த கனவு, அந்த அரசியலெல்லாம் வேண்டும் என்று சொன்னால், அதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு என்று ஒன்று இருக்க வேண்டும். இருந்தால் தானே நீங்கள் அரசியல் செய்ய முடியும். தமிழ்நாடே இருக்காதுங்கிற நிலைமை வந்துருச்சு இன்றைக்கி திமுகவின் ஆட்சி காலத்தில். 10 லட்சம் கோடி கடனை நோக்கி போயிட்டு இருக்க ஆட்சி திவாலாக போகுது தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்கள் சொல்லொன்னா துயரத்தில் இருக்கிறார்கள். எனவே இந்த இக்கட்டான சூழலை புரிந்து கொண்டு, வரலாற்று இப்படியான சூழல்கள் வாய்க்கும், அப்படி வாய்க்கிற போது தான் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு மக்களின் மீது உள்ள பற்றை வெளிப்படுத்த முடியும். அதற்கான வாய்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். எனவே தங்களுடைய கருத்து மாறுபாடுகளை தாண்டி அனைவரும் ஒரு அணியில் இணைந்தால் அது நல்லது என்பதுதான் எங்கள் பொதுச் செயலாளருடைய செய்தி. இல்லை, காங்கிரஸ் திமுக விடுங்க, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எப்படி இருந்தாங்க, அவங்களே சேர்ந்துட்டாங்களே, அதைவே நம்ம சொல்கிறோம் இல்லையா, இல்லை சீமானவர்கள் வருவார், இன்னொருத்தர் வருவார், அப்படி இல்லைங்க அது பிரச்சனை. இந்த சிந்தனை கொண்டவர்கள் ஒரு அணியில் திரளணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அது ஒரு தேவை, காலத்தின் தேவைன்னு உணர்த்துறோம். வர்றதும் வராமல் போகிறதும் அது அவங்க எடுக்கிற முடிவு, எங்கள் பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவு, அது கூட்டணி மீறுதல் 2வது. ஆனால் எங்களுடைய நோக்கம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் எங்கள் பொதுச் செயலாளருடைய செய்தி. எங்கள் நோக்கம் என்பது திமுகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒன்று திரட்டுவது. அதில் இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த அபாயத்தை உணர்ந்து நம்மோடு இணைய வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறோம். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் வந்தாலும் நீங்கள் உங்களுடைய கூட்டங்களை இல்லை, நாங்கள் என்ன சொல்கிறேங்கன்னா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் இவங்க 2 பேருமே எங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். புரியுதுங்களா? இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவங்க மேல் நாங்களும் வச்சுருக்கிறோம். அதெல்லாம் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. அவர்களும் இன்றைக்கு இருக்கிற சூழலில் அவங்க ஒரு அரசியலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் காலப்போக்கில் வரட்டும். அப்படி நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உள்ளே இருக்கிற கட்சியை திமுகவில் ஒரு பார்ட்டி நாங்களும் திமுக வீழ்த்துறோன்னா சேர்த்திக்க முடியாதுல்ல. உண்மையான மக்களை காக்கிற நோக்கத்தோடு திமுக எதிர்ப்பிலே உண்மையாக நிற்கிறவர்களை நாங்கள் ஒன்றிணைக்க விரும்புகிறோம். சரிதானுங்களா? அதில் எல்லாரும் அதுக்குள்ளே இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒட்டு மொத்தமாக உண்மையாக திமுக எதிர்ப்புன்னு வைக்கிற எல்லாத்தையும் நாங்கள் இணைக்கணும்னு விரும்புகிறோம். அது யாராக இருந்தாலும் சரி. ஸ்டாலின் அவர்கள் போகிற இடத்துலலாம் சொன்னார், 2026 நாங்கள் தான் வின் பண்ணுவோம், 2031 நாங்கள் தான் வின் பண்ணுவோம், கண்டினியூஸாக நாங்கள் தான் தொடர்ச்சியாக வின் பண்ணுன்ற ஒரு முழக்கத்தோடு போயிட்டு தானே இருக்காங்க. அது கனவு காணுகிற உரிமை எல்லாருக்கும் உண்டு. அதை நம்ம ஏன் கற்பனை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எப்படி வேணாலும் கனவு காணலாம்.